நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபீல் த டேஸ்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சாமை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கிறேன். இதில் நீளமாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி நீளமாக நறுக்கினது சேர்த்திக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வெந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கிளறிக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு 6-7 பீன்ஸ், ஒரு 3/4 கப் போல் பட்டாணி சேர்த்துக்கிறேன். காய்கறிகளை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். கடைசியாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சாமை அரிசி சேர்த்துக்கிறேன். இது 150 கிராம் அளவுக்கு இருக்குது. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ 1 கப் சாமை அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சுவையான ஹெல்த்தியான சாமை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.